அண்மையில பாஜக அரசாங்கம் பாராளுமன்றத்தில ஜி அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு பேர மாத்துனாங்க. அதே பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல தான் சாந்தி அப்படிங்கிற ஒரு சட்டத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எந்த நேரத்திலும் வெடிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு எரிமலைக்கு சாந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கிற மாரி. சாந்தினா அமைதி. ஆனா அரசாங்கம் அமைதியின் பெயரால் கொண்டு வந்திருக்கிற திட்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப ஆபத்தான ஒரு திட்டம். அதாவது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அணுசக்தி அல்லது அணு உலைகளை பராமரிப்பதும், பாதுகாப்பதும். அதில மிகப்பெரிய ஓட்டைய அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்த அணுசக்தி உலைகளை நிர்மாணிக்கக்கூடிய பொறுப்பை இனி தனியாருக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேச்சுரலா தனியார் என்று சொன்னாலே லாபம் தான். அப்ப லாபத்தை குவிக்கிற ஒரு தனியாருக்கு இந்த அணு உலை பராமரிப்பு திட்டத்தை இந்த அரசாங்கம் குடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தான ஷரத்துக்கள்லாம் இருக்கு. சரி, அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவெடுத்தா, நம்ம அதுக்குள்ள போய் விவாதிக்கணுமா? எல்லாத்தையும் அரசியலா பார்க்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு போபால்ல ஒரு ஆலையில விஷவாயு கசிஞ்சது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இன்றைக்கும் பிறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறந்துட்டு இருக்கு. போபால்ல போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அதனுடைய வடுக்கள் என்பது மிச்சம் இருக்கு. தமிழ்நாட்டில தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் என்கிற ஒரு தொழிற்சாலை நடந்த அந்த கசிவு, அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கும் இந்த மாவட்டத்தில பல பகுதிகளோட விவசாயம் அழிஞ்சிருக்கு. மக்கள் இன்றைக்கும் நோய்களுக்கு ஆளாகியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சாந்தி திட்டத்தின் மூலமாக அரசாங்கம் இந்த நாட்டையே போபாலாக அல்லது தூத்துக்குடியாக மாற்ற முனைகிறதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியிலிருந்து தான் இந்த பிரச்சனையை நாம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு.